Friends, welcome to the today's class. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா code deploy and pipeline is one of the important services in AWS. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம பார்க்கறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் அ வெப்சைட், அந்த வெப்சைட்டை வந்து பாத்தீங்கன்னா so you will be having some changes. For example, hi வெல்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்சஸ் திஸ் பர்டிகுலர் வெப்சைட், கிளைண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி எனக்கு அந்த வெப்சைட்ல இருக்க இந்த இந்த கண்டென்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஆஸ் அ ஆப்ரேஷன் இன்ஜினியர் ஒவ்வொரு டைமும் சர்வர்ல போயிட்டு சம் சேஞ்சஸ் வந்து அவங்க இந்த பர்டிகுலர் வெல்கமுக்கு பதிலாக வேற கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அகைன் தே ஹாவ் டு டூ அப்பாச்சி ஸ்டார்ட் அப்படிங்கிறது அவங்க மேனுவலா கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ எவ்ரி டைம் இப்ப சொல்றாங்கன்னா உடனடியாக அவங்க சர்வரை லாகின் பண்ணி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தாதான் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ வி ஹாவ் சூசன் அ டாபிக் கால் கோட் டிப்ளாய் அண்ட் பைப்லைன். அது எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி டிப்ளாய் பண்றது அப்படிங்கறத இந்த செஷன்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி டூல் விச் வி ஹாவ் அ ஜென்கின்ஸ் ஃபார் CI/CD, அது கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் டெலிவரி. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். பட் இந்த AWSலயே பாத்தீங்கன்னா we have a services called code deploy and pipeline, and Jenkins is for all the cloud providers. But in AWS la இந்த service யூஸ் பண்ணீங்கன்னா AWS ல மட்டும்தான் யூஸ் ஆகும். So it's one of the main important, most of the people are also using this. இங்க வந்து பாத்தீங்கன்னா we have a code in a GitHub ல நீங்க அதை ஜஸ்ட் நீங்க அப்டேட் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல போய் ட்ரிகர் ஆகி உங்களோட வெப்சைட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பப்ளிக் IP இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 156.78.0.2 அப்படின்னு இருக்குன்னா அந்த சைட்ல உடனடியா அந்த டிப்ளாய் ஆனோன்னையும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக வி ஹாவ் அ GitHub. ஸோ அந்த GitHubல வந்து அந்த கோடை வந்து நான் index.html ஜஸ்ட் நான் வந்து ஹலோ AWS கோட் டிப்ளாய் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு HTML டேக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். இந்த சேஞ்சஸ் வந்து வரணும். ஸோ இதை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் GitHubல index.html. திஸ் இஸ் யுவர் GitHub. இன் திஸ் ஐ ஹாவ் அ index.html அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு சிம்பிள் ஒரு HTML பேஜஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் இங்க ஸோ இதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதை சேஞ்சஸ் பண்ணா எப்படி வந்து உங்களுக்கு EC2ல டிப்ளை ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஸோ கோட் பைப்லைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃப்ளோவை ட்ரிகர் பண்றதுக்காக கோட் பைப்லைன் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணோம். ஸோ நம்ம பில்ட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் நம்ம எப்படி அந்த கோட் பைப்லைன் வந்து எப்படி டிப்ளாய் பண்றது அப்படிங்கிற அந்த ஃப்ளோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ தென் வி ஹாவ் அ கோட் டிப்ளாய். இந்த ஃபைல் என்ன பண்ணணும்னா, இந்த கோட் டிப்ளாய் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சர்வீஸ் ரீட் ஆப் ஸ்பெக்ஸ் டாட் API YAML அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி ஸோ வாட் எவர் வி ஹாவ் ரிட்டன், இங்க வந்து வெர்ஷன் பாத்தீங்கன்னா 0.0, இது வந்து லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றது. ஃபைல் பாத்தீங்கன்னா இந்த index.html நம்ம என்ன எழுதியிருக்கோமோ, ஸோ திஸ் இஸ் ஹெலோ ஃப்ரம் கோட் டிப்ளாய், இந்த index.html என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து இந்த சர்வர்ல போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடு. ஸோ வாட் எவர் ஐ ஹாவ் இந்த index.html இந்த பர்டிகுலர் ஃபைல் என்ன இருக்கோ அந்த டெஸ்டினேஷன்ல நம்ம அப்பாச்சி அப்படிங்கிறது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் ஸோ வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் 3 ஃபைல், ஐ வில் லெட் யூ நோ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்டினேஷன் ஃபைல காப்பி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஹூக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரிப்ட்ல இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஸோ ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு apache do-y ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கோம். ஒரு அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு, ஒரு அப்பாச்சியை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன கோடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த ஆப்ஸ் ஸ்பெக், இந்த ஃபைல் நேம் ஷுட் பி ஆப் ஸ்பெக் தான் இருக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ ஜஸ்ட் இந்த கோட் டிப்ளாய் அப்படிங்கறது ரீட் பண்ணி நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம Ubuntu அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணி அதுல என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்னா கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் கோட் டிப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா, ஸோ அந்த ரீட் அந்த ஸ்பெக்ஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ இண்டெக்ஸ் டாட் சேஞ்சஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்லைன் டிப்ளாய் அந்த ஸ்பெக்ஸ் ஃபைலை ரீட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க அந்த ஏஜென்ட் வந்து அந்த ஸ்பெக் ஃபைலை ரீட் பண்ணி அந்த பழைய ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா இருக்கிற ஃபைலை காப்பி பண்ணிட்டு அந்த சில சேஞ்சஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் பண்ணும். அதுதான் நம்ம எப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம்.
ஸோ அதுக்காக ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் வி ஹாவ் டு கிரியேட் அ 2 IAM ரோல். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு அமேசான் EC2 ரோல் ஃபார் AWS கோட் டிப்ளாய் அப்படிங்கிறது இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணணும். இந்த கோட் டிப்ளாய்லையும் AWS கோட் டிப்ளாய் ரோல்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே கோட் டிப்ளாய் அட்டாச் பண்ணிங்கன்னா தான் திஸ் டூ வில் பி கம்யூனிகேட்டட். ஸோ அது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறது வில் சி நவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கோட் டிப்ளாய் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் அ EC2. ஸோ அந்த EC2 இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து உபுண்டு அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ணி ஒரு கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கறத நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்றேன். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ EC2. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால் ஒன் ஆஃப் த EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா EC2 உபுண்டு அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். I just want to Ubuntu அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் Ubuntu அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா t3.micro அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கீபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து டிஃபால்ட் VPC இருக்கட்டும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எனி ஆஃப் த சப்நெட் நான் சூஸ் பண்ணிட்டு ஆட்டோ அசைன் பப்ளிஷ் ஷுட் பி எனேபிள். இங்கே வந்து ஒரு அப்பாச்சி நம்ம வந்து ஜஸ்ட் அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் அ போர்ட் கால். ஸோ HTTP 8080ங்கிற போர்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்னா ஓப்பனில் இருக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் த இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ ஹேவன்ட் so we just remove this. I just want to show எயிட்டிங்கிற போர்ட் ஓப்பனில் இருக்கா. ஐ ஜஸ்ட் லான்ச் த இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸில் ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் வி ஹாவ் டு இன்ஸ்டால் கோட் டிப்ளாய் ஏஜென்ட். ஸோ அதுக்காக EC2ல இன்ஸ்டால் கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் இட். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போய்க்கிறேன். So I just go back to this. So connect to instance அப்படிங்கிறதுல போயிட்டு so we just want to copy this. இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா paste பண்ணிடுறேன். So paste பண்ணிட்டு so we have to install the agent code deploy agentக்கான கோட் வந்து I have it here. so அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு bash scriptலயே இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஸோ ஜஸ்ட் நம்ம தனித்தனியாவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அப்டேட் திஸ். ஸோ தென் வி ஹாவ் டு ரூபி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் ரூபி wget அது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஆல் த பேக்கேஜஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு கோட் டிப்ளாய் ஏஜென்ட். I just go to this particular path and install the home location தான் இருக்கு. So I just want to this is a code deploy agent. We have to install this. So this is a this is copied. Just we have to give a permission to install the agent. So I just want to copy this execution. Then we have to install this. The steps la install பண்ணா மட்டும்தான் you will be getting a agent start பண்ணி we will check the status. So I just start this, check the status. So it should be active. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு we have installed the code deploy agent அப்படிங்கிறது EC2ல நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. This is what we have to do in this particular EC2. So then we have to create a role, Amazon EC2 role for AWS code deploy அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். So I just go back. So IAMல ஒரு ரோல் create role அப்படிங்கிறது கொடுத்துட்டு so this here we have to install give AWS service. In this we have to choose a EC2. So next we have to go and choose a role AWS EC2
code, so code deploy. So we have to choose the Amazon EC2 role for Amazon EC2 role for AWS code deploy இருக்கும். அதை நீங்க choose பண்ணிக்கோங்க. choose பண்ணிட்டு next ன்னு கொடுத்துக்கோங்க. So role name should be AWS EC2 code deploy அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். தட் இஸ் YT அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் அ ரோல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தென் வி ஹாவ் டு அட்டாச் அ ரோல் இன் த EC2. இந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, so just action la poite you have to choose the security modify IAM role. In this you will be having a Amazon AWS EC2 code deploy YT அப்படிங்கிறது கொடுத்துட்டு attach பண்ணியாச்சு. So this is what we have done so far. We have installed the code agent, code deploy agent, then we have attached the EC2. Now let's let into this particular part, this flow we will be going to see. So இதுல வந்து பாத்தீங்கன்னா code deploy அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so you will be having a code deploy அப்படிங்கிறதுல கீழே பாத்தீங்கன்னா code pipeline இருக்கும். So first அந்த code deployல create application அப்படிங்கிறது இருக்கும். So we have to choose the application. So ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. So நான் application YT அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா EC2 ஆன் ப்ரிமசஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். தென் வி ஹாவ் டு கிரியேட் ஸோ கிரியேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் பார்ட் வி ஆர் கோயிங் டு டூ த கோட் டிப்ளாய் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்ளாய்மெண்ட் -YT அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். So the service role should be so we have to create a one more service which is a AWS code deploy role அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ we have to create a role. இந்த ரோலில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஆல்ரெடி I have created. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் EC2க்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா கோட் டிப்ளாய் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ we have to give a next. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி AWS code deploy ரோல்னு இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் ரோல்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்டிகுலர் கோட் டிப்ளாய் சர்வீஸ் ரோல் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ I have already created this. I just choose this. இங்க வந்து in place அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இங்க Amazon EC2ல கொடுத்துட்டு you should give the name. என்ன நேம்ல நம்ம இந்த EC2 instance create பண்ணியிருக்கோம், Ubuntu create பண்ணியிருக்கோம். அதனால இந்த value should be Ubuntu தான் இருக்கணும். Otherwise code deployment group is wrong. So other than this you have to disable this enable load balancer. Now we are not using any of the load balancer. Create deployment group. So this is what we have done so far. In the particular part வந்து நம்ம இப்போ complete பண்ணியிருக்கோம். So in the particular application வந்து நம்ம இப்போ create பண்ணியாச்சு. Now we have to get into the pipeline அப்படிங்கிற அந்த particular flow வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்காக I just have chosen the இப்போ வந்து இந்த பார்ட் பார்க்குறோம். So this part is completed. This part we are going to do code deploy அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த கோட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு தான் we have created one of the role that is AWS code deploy அப்படிங்கிற இந்த particular பார்ட்டும் we have completed. ஸோ இந்த கோட் ஏஜென்ட்டு ஸோ இந்த பர்டிகுலர் ரோல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கோட் டிப்ளாய்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஒரு டிப்ளாய்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணி இந்த ரோலை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ திஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். நவ் வி ஆர் கெட் இன் டு திஸ் கோட் பைப்லைன் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஸோ கிரியேட் பைப்லைன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு ஸோ வி ஹாவ் டு பில்ட் கஸ்டம் பைப்லைன் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ பைப்லைனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. பைப்லைன் -YT அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். So here just a new role, no need to change any of this. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா ஸோ you will be having this GitHub app இருக்கும். So we have to integrate this with the pipeline ஓட இந்த GitHub you have to attach to this GitHub. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா connect to GitHub அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு ஸோ கனெக்ஷன் நேம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் சாம்பிள் கோட் -YT அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ கனெக்ட் டு GitHub அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ தென் இட்ஸ் பீன் கனெக்டட். இங்க பாத்தீங்கன்னா ரெபாசிட்டரி நேம் பாத்தீங்கன்னா நம்மளோட ரெபாசிட்டரி வந்து பாத்தீங்கன்னா கோட் டிப்ளாய் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை கோட் டிப்ளாய் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபைல் நேம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி நேம். ஸோ தென் வி ஹாவ் டு சூஸ் அ பிரான்ச் தட் இஸ் மாஸ்டர். ஸோ இந்த பர்டிகுலர் நம்ம என்ன பண்றோம், இதையும் இன்டகிரேட் பண்றோம். இந்த பைப்லைன் வித் GitHub நம்ம இன்டகிரேட் பண்ணி. So now we have to give next. No need to give any changes here. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பில்ட் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஸ்கிப் பில்ட் ஸ்டேஜ், டெஸ்ட் ஸ்டேஜும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் இந்த டிப்ளாயையும் நம்ம என்ன பண்றோம், இது ஒரு ஃப்ளோ கொண்டு வரணும். ஸோ now we have ஒரு டிப்ளாய் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். GitHub-ஐயும் இதோட இன்டகிரேட் பண்ணியாச்சு. now இந்த பைப்லைனோட இந்த GitHub-ஐ attach பண்ணணும். we have to attach this with the pipeline. ஸோ அதுக்காக ஸோ I just go deploy அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ you have to choose the ஸோ ரீஜன் கரெக்டான இந்த ரீஜன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஸோ அப்ளிகேஷன் நேம் அப்ளிகேஷன் ஒய்டி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணோம். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஒய்டி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் கிரியேட் பைப்லைன். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் குரூப்னு கொடுத்துட்டு வி ஹாவ் அட்டாச் டு த AWS கோட் டிப்ளாய். தென் இந்த GitHub-ஐயும் இந்த கோட் பைப்லைனையும் இன்டகிரேட் பண்ணோம். நவ் code pipeline. So we have created a flow of GitHub. If you changes anything in the index.html, automatically the code pipeline will get trigger this code deploy, read the app-spec.yaml and send it to the EC2. So that EC2 receive the app specs and desired and the particular var HTML www HTML இருக்க அந்த ஃபைல் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். This is what we are going to do. So இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா ஸோ என்ன இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ கோட் ரோல். இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் we haven't installed any of these things. Now it is execute deploy ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணா I don't have anything in this particular அந்த இன்ஸ்டன்ஸ்ல எதுவும் கிரியேட் ஆகல. ஒன்ஸ் டிப்ளாய் ஆனதுக்கு so yes your code deploy is been done. So now I refresh this, so you will be getting that particular page. So we'll check now. So I just go back to the instance. I just copy this, I paste it over here. So whether it is working fine or not. So HTTP. So colon 80. Yeah. So you will be getting this particular deployed via code. So here you can say the deploy is being successful. So I just go back here. I just change this in the index.html. So I just add one more tag here. Hello friends. So I just commit changes here. So I just go back again the read. So the source, once I committed, the source is being triggered. So once it will be again execute this. So this page, so you will be getting a hello friends. This should become இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் ரீடிப்ளாய் ஆயிட்டு ஸோ யூ வில் பி கெட்டிங்க இங்க பாத்தீங்கன்னா டிப்ளாய் ஆகுது. ஸோ நோ நீட் டு அகைன் கோ இன் டு த சர்வர் போயிட்டு நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர். So it is executing right here. So it is deployed. Now I refresh this. You could see hello friends, it has come. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா IAM ரோல் வந்து லாஸ்டா தான் நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னா you have to restart your code agent அப்படிங்கறத நீங்க again restart பண்ணணும். So for example, so அதுக்கான கோட் பாத்தீங்கன்னா so you have to again if you want to check the log of the particular ஏதோ ஒரு error வந்துச்சு அப்படின்னா so you have to
ஸோ யூ ஹாவ் டு ரீஸ்டார்ட். நீங்கள் வந்து ஐஏஎம் பாலிசிஸ் வந்து லாஸ்ட்டாக தான் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோட் டிப்ளாய் ஏஜென்ட்டை நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லாகை நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா ஸோ வார் லாக் AWS கோட் டிப்ளாய் ஏஜென்ட். இதில் சப்போஸ் நம்மளுக்கு வந்து கோட் வந்து டிப்ளாய் ஆகுறது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் செக் வித் திஸ் ஏதோ ஒரு எரர் இருக்கா அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் பாத்தில் யூ கேன் ஏபிள் டு செக். So I just copy this for your reference. நான் இங்க paste பண்றேன். So if you have any error while you are running this, you can check with this. நீங்க லாஸ்டா தான் IAM role attach பண்ணிருக்கீங்க அப்படின்னா again we have to restart your system CTL கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் யூ வில் பி கெட்டிங் அ ஃபெயில்டு எரர் அப்படிங்கிறது ஃபெயில்டு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கோட் டிப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன். ஸோ வென்எவர் யூ வாண்ட் இஃப் யூ ஆக்சஸ் த index.html இந்த index.html ஏதோ சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டிப்ளாய் ஆயிரும். நோ நீட் டு அகைன் நீங்கள் சர்வரில் போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ணி ரீடிப்ளாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஓவராலாக. ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஏஜென்ட் கோட் டிப்ளாய் ஏஜென்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். GitHubல அந்த index.html எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஸோ வி ஹாவ் டு கோட் டிப்ளாய் அது வந்து நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ரோல் அட்டாச் பண்ணியிருக்கணும். EC2ஓட இந்த ரோல் அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் இந்த பைப்லைன் வந்து ஒரு ஃப்ளோவை கனெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ ட்ரிகர் ஒரு ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாலோ த ஸ்டெப்ஸ் அந்த you have to attach GitHub and also we have to attach the code deploy. The code deploy just a trigger ஆச்சு அப்படின்னா இந்த app spec.yaml ஃபைலை ரீட் பண்ணி அந்த கோட் ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீடிப்ளாய் ஆயிரும். நோ மேனுவலாக நம்ம பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் கெட் அப்டேட்டட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் listening. So we'll see in the next video. Bye.